பொதுவாக நாம் ஒரு இடத்துல அடித்தள வேலை செய்யும் முன் ஆரம் எந்த வகையான ஃபவுண்டேஷனை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முதலில் ஒரு டெஸ்ட் பிட் எடுக்க வேண்டும். அதாவது 1.5 மீட்டர் ஆழம், அதே போல் அதன் 4 பக்கமும் 4 மீட்டர் வீதம், 4 பக்கங்களும் கொண்ட ஒரு ஹெயிட், இப்படித்தான் ஒரு டெஸ்ட் பிட் எடுக்கப்படுகிறது. இந்த டெஸ்ட் பிட் எடுத்த பிறகு நமக்கு மண்ணின் அமைப்பை அறிய முடியும். சில சமயங்களில் அந்த எடை நம்ம ஹார்ட் ஆழம் அதிகமாக எடுத்து பார்க்கலாம். அப்படி செய்யவில்லை என்றால் பல மாடி கட்டடங்களில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லாமல் 2ஆம் 3ஆம் மாடிகள் போன்ற மல்டி ஸ்டோரி பில்டிங்குகளில் சாயில் எஸ்பிரேஷன் செய்ய வேண்டும். மண் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனெனில் போர்வெல் தோண்டும் முறையில் அவர்கள் வந்து அதன் மாதிரிகளை எடுப்பார்கள். சில சமயங்களில் 10 மீட்டராக இருக்கலாம், அல்லது அதன் ஹார்ட் ஸ்ட்ராட் கணக்கிடும் முறையில அதையே நாம் கணக்கிடுவோம். அதற்கான லேபரட்டரி சோதனைகளும் உள்ளன. இதன் மதிப்பை எடுத்த பிறகுதான் நமக்கு கோப்பு அனுப்ப வேண்டுமா, அல்லது இதே அளவில் புட்டிங் போதுமா, அல்லது ஹார்ட் ஸ்டார்ட் செய்ய வேண்டுமா, கருங்கல் போட வேண்டுமா என்பதை நாம முடிவு செய்வோம். சாதாரணமாக வீடுகளுக்கு என்றால் சோதனை மாதிரியை எடுத்தால் போதும். போர்பிட்டின் ஆழத்தில் இருந்து எடுத்தாலே நமக்கு அதன் உள்ளமைப்பை அறிய முடியும். அது போதாது. உயரமான கட்டிடம் என்றால் நமக்கு மண் சுருக்கம் சோதனை செய்யும் நபர் இருக்கிறார். அவரை அழைத்து நம் பூமியின் அமைப்பை தெரிந்து கொள்ள முடியும். பெரிய பகுதி என்றால் சில சமயம் 1, 2, 3 மாதிரிகள் எடுக்க வேண்டி வரும். அதை ஒரு நிமிடம் இப்படி விவாதித்த பிறகு எவ்வளவு தேவை என்பதை உறுதிப்படுத்த முடியும்.